ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கிளேஷியர் அந்த பஸ் இதில் போகிறோம். இங்கேருந்து பாருங்களேன், ஐயா செம்மையாக இருக்குதுங்க, சூப்பராக சுற்றி அப்படியே எப்படி இருக்குங்க. அதான் அந்த இது சொல்லுவாங்க, தேவலோகத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சொர்க்க லோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கிளேஷியர் அந்த மலை மேலே பஸ்ஸில் போகிறோம். அதுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அங்கே டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே போகலாம் வாங்க. நாங்கள் இப்போ டிக்கெட் ஸ்கேன் பண்ணியாச்சுங்க. இப்போ உள்ளே போகிறோம். பஸ் ஏறத்துக்கு லைன் நிற்கிது. அங்கே பாருங்கள், 2 பஸ்ஸு கிட்ட போய் காமிக்கிறேருங்க. இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறிட்டோங்க. அப்புறம் பஸ் எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். பஸ் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இப்போ ஏறின பஸ் வந்து அங்கேருந்து இங்கே வரத்துக்கு தாங்க அந்த பஸ்ஸு. இப்போ நம்ம வந்து போகிறது இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். ஐயோ, இப்போ வந்து நம்ம பஸ்ஸுலேருந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. கீழே இங்கே பாருங்கள், பார்த்து ஜாக்கிரதையாக இறங்கணும். நடக்கிறது கூட ஜாக்கிரதையாக நடக்கணும். அதில் வந்து ஒயிட் ஐஸ்ன்னு ஒன்று இருக்கா, அது வந்து கிரிப்பாக இருக்கும். ப்ளூ ஐஸ்ன்னு ஒன்று இருக்கா, அதுதான் வழுக்கும். அது ஆனால் குளிர்துங்க, நல்லாவே குளிருது. ஏன்னா ஸ்னோ இல்லை, என்னதான் வெயில் அடித்தா கூட அந்த ஸ்னோவோட வேலையை காமிக்குது. சுற்றி பாருங்க, அந்த குட்டி பொண்ணு பாருங்க எவ்வளோ அழகாக நந்து வருது. ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஸ்னோ பெய்யணும். அப்போ 100 மீட்டர் அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்க. இல்லை, இந்த தண்ணி பாருங்களேன், அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. அப்படியே இவ்வளோ தண்ணி, அப்பா. அங்கே பாருங்க, அங்கே உருகி வருது. இங்கே தண்ணி பாருங்க, அங்கே வந்து அப்படியே அந்த மேலே இருக்கிற ஸ்னோ அப்படியே உருகி அப்படியே வருது. தண்ணி எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலாம். கையை ஃப்ரீஸ் ஆகுதுங்க, அப்பா முடியல. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புங்க. கண்டிப்பாக நான் சொல்வேன், இது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு. கண்டிப்பாக இங்கே எட்மண்டனில் இல்லை அல்பர்ட்டாவில் இல்லை கனடாவில் இருக்கிறவங்க எந்த ப்ராவின்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக மஸ்ட் இது வந்து விசிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம மிஸ் பண்ணோம்னா நம்ம கனடாவில் இருக்கிறதுக்கே ஒரு இது இல்லை. இங்கே வரணும்னா, சப்போஸ் இங்கே கனடாவில் இருக்கவங்க இல்லை யாராவது இங்கே இருக்கவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்னோ ஷூ இருக்கும், அதை போட்டு வாங்க. நல்லா கிரிப்பாக வழுக்காமல் இருக்கும். இல்லை கிரிப்பர் இருந்தாலும் ஷூவில், சாதா ஷூவில் கிரிப்பரை போட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா அப்படியே சிம்பிளாக சாதா ஷூ தான் வந்திருக்காங்க எல்லோரும். கொஞ்சம் நடக்கும்போது ஸ்லிப்பரி ஆகுது, பார்த்து நடக்கணும். கொஞ்சம் அந்த ஸ்னோ ஷூவோ இல்லை கிரிப்பரி ஷூ இருந்தால் சூப்பராக இருக்கும். தைரியமாக நடந்து போகலாம் பயப்படாமல். சுற்றி மலை, அது மலை இருக்குது, பார்த்தா பாலைவனம் மாதிரி இருக்குது, ஒரு இது இல்லாமல். ஆனால் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்னோ கிடக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் காலை கீழே பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே போதா இல்லையா, ஸ்ட்ராங்காக இருக்கா, அப்புறம் நடந்து போகலாம். இல்லைன்னா அப்படியே உள்ளே போய் இழுத்துக்கும். இந்த பஸ்ஸில் நாங்கள் வந்தோம். இப்போ உள்ளே போயிட்டு உட்காரலாம். எப்படி இருக்குது பாருங்கள் பஸ்ஸு. பார்த்து ஸ்டெப்பை பார்த்து போகணும். டயர் எப்படி போகுது பாருங்க. தண்ணி உருகி அப்படியே பஸ் ஆடுது. தட உருகி போகுது பாருங்க தண்ணி. You guys felt that amazingly cool breeze. That breeze itself, believe it or not, can get up to 150 kilometers an hour. So it gets quite brutal. நம்ம ஊர்ல அந்த உப்பளம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க, அங்கங்க இது மாதிரி கட்டி வெள்ளை வெள்ளையா அந்த மாதிரி இருக்கு இங்க. போசா போகுது பாருங்க. You see, he was on. ஆமா,
அந்த தண்ணி பக்கத்துலங்க கீழே ஆளுங்க நடந்து போறாங்க. குட்டி குட்டியா எறும்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது. அப்போ நம்ம எவ்வளவு ஹைட்ல இருக்கோம் பாருங்க. அங்க எவ்வளவு பேர் நடந்து வராங்க. அப்பா இப்பதான் தெரியுது உத்து பார்த்தா. பஸ் அப்படியே அப்படியே ஸ்டீப்பா ஏறுது. எப்படி சொல்றது, இப்படி இப்படி ஸ்டீப்பா இப்படி ஏறுது, செங்குத்தா அப்படியே ஏறுது பாருங்க மேல. இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் தாங்க. இங்க கனடால இருக்கவங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சரியான நல்ல ஸ்பேஸ்ங்க இது. இதுக்கு நீங்க எப்படி வரணும், மேப்பு, இதுக்கு டிக்கெட் எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா வாங்க. இது வந்து மஸ்ட் விசிட் இடம் இது. இட்ஸ் a special training for this one, no? Class 2, so you have to build tandem axle and carry more than 40 people. Thank you so much. Thank you guys. Yeah. இங்கே கனடாவில் வந்துங்க இந்த வேலை இவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. ஆண் பெண் அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து பிரிச்சும் பார்க்க மாட்டாங்க. பஸ்ஸு அந்த அட்வென்ச்சர் பஸ்ஸு ஓட்டிட்டு வந்தது ஒரு லேடி தான். எவ்வளோ சூப்பராக ஓட்டு வந்தாங்க. இத்தனை பேரை உட்கார வச்சு பத்திரமா கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வராங்க பாருங்க. அதுவும் இப்போ சாதா ரோட்டில் ஓட்டின்னு போகிறது வேறு விஷயம். இது அந்த இப்படி இப்படி செங்குத்த இப்படி போய் அப்படியே இறங்குறதும் அப்படியே இறங்கி அந்த ஐஸில் ஊட்டிட்டு வராங்க பாருங்க. ரியலி குட். நம்ம ஊரில் கூட இப்போ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் தனி, ஜென்ட்ஸ் தனி. லேடிஸ் தான் அப்படிதான். இப்போல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் நம்ம ஊரில் மாறிட்டு தான் வருது. இன்னும் அப்படியே மாறிட்டே வந்தால் நல்லது. இந்த வண்டி தாங்க நம்ம மேலே கிளேஷியர் போனது. அது டயர் மட்டும் பாருங்க. டயர் மட்டும் 5 அடி 5 அடி. இது பாருங்க என்னோட எந்த லெவலுக்கு இருக்குது. ஓ பெரிய டயர். இது வந்து படிக்கட்டிங்க தான் ஏறணும். மொத்தம் வந்து 6 டயருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மேலே போக முடியும். இந்த பாருங்க 1908 1908 இந்த கிளேஷியர் வந்து இங்கே வரைக்கும் இருந்திருக்குது. இப்போ அங்கே வரைக்கும் தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, இது வந்து 1925 இங்கே இருக்குது. இது வரைக்கும் வந்துச்சு. 1908 1925 இங்கே வரைக்கும் வந்திருக்குது. அவ்வளோ கம்மியாயிடுச்சு. இந்த 1844 இந்த கிளேஷியர் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. இந்த கிளேஷியரை கண்டுபிடிக்கும் போது அந்த அங்கே இருக்குதுல இப்போ வந்து முதல்ல 1844 அங்கே ஒரு க்ரீன் கலர் பில்டிங் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த க்ரீன் கலர் பில்டிங் அங்கே வரைக்கும் இருந்திருக்குதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ அங்கே போயிடுச்சு. இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஆறு ஓடுது. அதை போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க ஆறு. இப்போ அது சம்மர்ன்றதுனால இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம வின்டரில் வந்தோம்னா கொஞ்சம் அவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடையாளம் தெரியுது பாருங்க. அந்த அப்படியே சரிஞ்சமா அந்த இது இருக்கா, அப்படியே அது வரைக்கும் இருந்துக்குது கிளேஷியர். அப்படியே ஃபுல்லாக அது வந்து ஒரு மார்க்கிங் மாதிரி. அந்த அளவுக்கு இருந்த கிளேஷியரு இப்போ அப்படியே குறைஞ்சி அங்கே போயிடுச்சு. ஆனால் இதுவும் நல்லா இருக்கு. இன்னும் இருக்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. பயமா இருக்குது சத்தியம். இங்கே பாரு.